ஹாய், ஐம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர். டம்மி டக் சர்ஜரிங்கிறது வந்து அன்மேரிட் கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாமா டாக்டர் அப்படி கேட்குறாங்க. இப்போது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய யங் கேர்ள்ஸே வந்து ரொம்ப ஒபீஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து பெரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்காக பண்ணுற சர்ஜரி, ஸ்டொமக் சைஸ் சின்னது பண்ணுறது அல்லது குடலோட டைவர்ஷன் பண்ணுறது, அந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு ரொம்ப உடம்பு இழைச்சிட்றாங்க. அந்த மாதிரி ரொம்ப குண்டா இருந்து உடம்ப இளைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பேண்ட் ஆன ஸ்கின் வந்து திரும்பி சுருங்கி பழைய நிலைமைக்கு போக முடியறதில்ல. அதனால ரொம்ப தொங்கி போயிடுது ஸ்கின்னு. இப்போ வயித்துல இருக்கிற ஸ்கின்னும் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஆகும்போது அவங்க வந்து நம்மகிட்ட டம்மி டக் சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதோட வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அன்மேரிட் கேர்ள்ஸ்க்கு டம்மி டக் சர்ஜரி பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம்னா, இப்போ அவங்க ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆகி அவங்க வந்து கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா, அந்த அப்டமன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கணும். அதனால இப்போ வந்து அந்த மாதிரி ஒபீஸாக இருந்து ஒபிசிட்டி சர்ஜரி பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட டம்மி டக் சர்ஜரி பண்ண வர்றவங்களுக்கு மெயினான அட்வைஸ் சொல்கிறது என்னென்னா, தாராளமாக நீங்கள் டம்மி டக் சர்ஜரி பண்ணிக்கலாம். ஆனால் 2 இயர்ஸுக்கு கன்சீவ் ஆகாமல் இருக்கணும். அதாவது மேரேஜே பண்ணிக்கிட்டாலும் அவங்க சர்ஜரிக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் 2 இயர்ஸ்க்கு கன்சீவ் ஆகாமல் இருந்தாங்கன்னா தான் அந்த அப்டமன் வந்து நல்ல ஹீல் ஆகி ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ நம்ம டம்மி டக் சர்ஜரியில் அப்டாமினல் வாலையெல்லாம் ரொம்ப டைட் பண்ணுவோம். இப்போ அந்த லூஸான அப்டாமினல் வாலை டைட் பண்ணுறதுக்காக பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 இயர்ஸ் கேப் விட்டால் தான் அந்த ஊண்டு நல்ல ஹீல் ஆகி அப்டாமினல் வால் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனாங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி இன்னொன்று, இப்போ ஒரு சிலருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வயிறு சேக் ஆகிருக்கு, டம்மி டக் பண்ணிக்கிறேன்னு வருவாங்க. பட் ஃப்யூச்சரில் குழந்தைங்க பெற்றுக்கிற பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எங்களோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கிறத வந்து தள்ளி போடணும் அப்படிங்கிற அட்வைஸ் சொல்கிறோம். இப்போ நீங்கள் அன்மேரிட் கேர்ள்ஸ் யாராவது டம்மி டக் சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜனை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கன்சிடர் பண்ணிவிட்டு அப்புறமா சர்ஜரி பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்யூ ஆல்.